கிடா சுங்கைப்பட்டாணியில் பல ஆயுதமேந்திய கொள்ளைச் சம்பவங்களுக்கு பின்னணியாக விளங்கிய கேங் ரமேஷ் கும்பலின் தலைவனை இந்திய மற்றும் தாய்லாந்து அதிகாரிகளின் உதவியுடன் புக்கிட் அமான் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புக்கிட் அமான் சிஐடி இயக்குனர் டாக்டர் எம் குமார் அதனை அறிவித்தார். கடந்த மார்ச் மாதம் மலேசிய நீதிமன்றத்தால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து இந்த சந்தேக நபருக்கு எதிராக ஏப்ரலில் அனைத்துலக போலீசான இன்டர்போலால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தாய்லாந்து பேங்காக்கிலிருந்து இந்தியாவின் ஹைதராபாத்துக்கு செல்லும் வழியில் விமானத்தில் அனைத்துலக போலீசாரின் உதவியுடன் அந்த நபர் வளைத்து பிடிக்கப்பட்டு மலேசியா கொண்டு வரப்பட்டார். இந்த சந்தேக நபர் மீது கொள்ளைச் சம்பவங்கள் மட்டுமின்றி கடந்த 2024ஆம் ஆண்டு பாடாங் சராய் மற்றும் பீடோங்கில் நிகழ்ந்த 2 கொலைச் சம்பவங்கள் தொடர்பாகவும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக குமார் குறிப்பிட்டார். மே 29 வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஆடவருக்கு பின்னால் உள்ள எஞ்சிய கும்பலையும் முற்றிலும் வேறறுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என குமார் எச்சரித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.